தேவனுடைய மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, நம்மோடு கூட அனுதினமும் ஐக்கியப்படுவது, தேவனோடு பேசுவது அல்லது தேவன் நம்மோடு பேசுவது, வேதம் வாசிப்பது, ஜெபம், இரண்டுமே நம்மளை ஒன்றரை கலந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட வேத வசனத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு சின்ன ஆலோசனையை அல்லது தியானத்தை செய்துவிட்டு நாம் என்ன பண்ணலாம், இந்த நாளை துவங்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் எப்படியா இருக்குது, இது நமக்கு தெரியும். 11வது வசனம் நான் வாசிக்கிறேன், 11-12. அப்போஸ்தலர் 17, 11, 12. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்க நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேகம் ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே ஒரு கூட்டம், ஒரு பட்டணத்தார் வேத வாக்கியங்களை ஆராய்கிறார்கள். ஆராய்கிறார்கள்னால் அதை ஆராய்ந்து கொண்டு அப்படியே போகிறதில்ல. ஆராய்ந்து அது நம்மளோட என்ன பேசுகிறது, நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை வேதம் நம்மிடத்தில் தெரியப்படுத்தும் இல்லையா? அப்படி தெரியப்படுத்தும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து அவங்க வாழ்ந்ததுனால 12வது வசனத்தில் பார்க்குறோம், அவங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் அவர்கள் அநேகம் பேரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். கணம் பொருந்திய ஸ்திரீகள், புருஷர்கள், இப்படி அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 39வது வசனத்தில் சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த கூட்டம் வேத வசனத்தை தெளிவாக அறிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதை சரியாய் அவர்கள் ஆராய்ந்ததை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளாததுனால, நான் அவங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளாததுனால அவர்கள் என்ன செய்தார்கள்னா அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசேயினால் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் அங்கே அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 46-47 மோசேயே உங்களை நான் குற்றம் சாட்டுவான், உங்களுக்கு ஏன்னா அவன் எழுதுனதை நீங்கள் நம்பலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் நம்பாததுனால தான் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 2 முறை அவரை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அதன் மகத்துவங்களை தெரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி அவருடைய வாழ்க்கை வாழும் பொழுது பெரோயா பட்டணத்தில் பார்க்குறோம், அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இதே வேத வசனத்தை ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியாமல் எங்களுக்கு வேதவசனம் தெரியும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த கூட்டத்தார் இரட்சகரையே கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம எப்படி வேதவசனத்தை ஆராயிறோம்? நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு, அதுக்கு கீழ்ப்படிறதுக்கு, அதற்கு கீழ்ப்படிந்து அதன் பலனை வெளிக்காட்டுறதுக்காக அதை ஆராயிரமா, இல்லை எனக்கு வசனத்தை தெரிஞ்சுக்கணும், சுயநலத்துக்காக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத காட்டிக்கிறதாக நம்ம ஆராயிரமா அப்படிங்கிறது நம்ம இடத்துல இன்றைக்கி நமக்கு வைக்கப்பட்ட ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் நம்ம அனுதினமும் வேதம் வாசிக்கிறோம், அது தொடர்ந்து செய்வோம், அதில் மகத்துவங்களை அறிஞ்சு கொள்வோம், அதுவும் நல்லது. ஆனால் அதற்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பெரிய பட்டணத்தார் செய்தது போல் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 17-12 வாசிக்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் வேதவசனத்துக்கு அதை ஆராய்ந்து அதை கைக்கொண்டு அதன்படி வாழ்கிறது மூலமாக அநேகரை கர்த்தருக்கு நேராக வழிநடத்துவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இந்த நாள் முழுவதும் இப்படி வேதவசனத்தை ஆராய்றது மட்டும் இல்லை, அது கீழ்ப்படிந்து அதை சொந்தமாக்கி கொண்டு அதை வாழ்க்கையில் காமிக்கும் பொழுது அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் கர்த்தரை நம்புவதுக்கு ஏதுவாக இருக்கும் என்ற நிலைமையில் நம்ம வாழ்வோம். கர்த்தரை நாம் மேம்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வேலையை எல்லாருக்கும் பிரயோஜனமாக மாற்றித் தருவாராக. ஆமென்.